அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் சய்யிதனா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இறுதி பத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் இந்த தொடரின் மூலமாக ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சோன பூஞ்சோலையில் ஈருலக வேந்தர் நம் மஹ்ஷரின் மாண்பாளர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொற்பாதங்களுக்கு ஒன்று கூட்டுவானாக. அருமையானவர்களே, ரமலானுடைய இறுதி 10 வந்துவிட்டால் 2 விஷயங்கள் நம்முடைய நினைவுக்கு வரும். ஒன்று இஅ்திகாஃபுடைய அமல், மற்றொன்று நரக விடுதலைக்கான 10 என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. அருமையானவர்களே, ரமலானை 3 பகுதிகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து அதில் இறுதி 10 நரக விடுதலைக்கான 10 என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லி காட்டினார்கள். நரக விடுதலை என்று சொன்னால் இந்த நரகத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நரகம் எப்படிப்பட்டது, அதை குர்ஆனில் அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கின்றான், அது பற்றி உள்ள எச்சரிக்கையை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிலிருந்து நாம் எப்படி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொன்னதை வைத்து நாம் நம்முடைய சிந்தனைக்குள்ளாக்கி கொள்ள வேண்டும். ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்படி இருந்த பொழுதும் கூட நரகத்தை குறித்துள்ள சிந்தனை இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஊ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்ட நரகம் என்று சொன்னால், ஊது ஹன்னாசுல் ஹிஜாரா, அந்த நரகத்தில் மனிதர்களை எரிபொருளாக கொண்டு எரிக்கப்படும், கற்களை எரிபொருளாக கொண்டு எரிக்கப்படும். மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன், அங்கே கடுமையான மலக்குமார்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை வர்ணிக்கின்றார். அல்லாஹ் குர்ஆனில் இந்த வசனம் இறங்கியவுடன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம், எங்கள் குடும்பத்தினர்களை நாங்கள் எப்படி பாதுகாத்து கொள்வது என்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் எதையெல்லாம் ஏவினானோ அதை உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள், அல்லாஹ் எதை விட்டெல்லாம் தடுத்தானோ அதை விட்டும் உங்கள் குடும்பத்தினரை நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போ நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும், எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆயத்தின் மூலமும் ஹதீஸின் மூலமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அருமையானவர்களே, நரகம் என்பது எவ்வளவு கொடியது, எவ்வளவு கொடூரமானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லி தருவார்கள். நாளை மறுமையில் ஜஹன்னம் என்ற நரகம் கொண்டு வரப்படும். 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு அது கொண்டு வரப்படும். ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 மலக்குமார்கள் இருப்பார்கள். அப்படி இருந்த பொழுதும் கூட எஜுர்ரூனஹா, அந்த நரகம், ஜஹன்னம் என்ற நரகம் அந்த மலக்குமார்களை திமிரிக் கொண்டு அது வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நரகத்தில் உள்ள ஒரு குடிபானம், அந்த குடிபானத்தை உலகத்தில் தெளித்தால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள் உடலும் நாற்றம் எடுக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அத்தகைய கொடூரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சமூகத்திற்கு சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, நரகிலிருந்து சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துஆக்களை சொல்லி தந்தார்கள். அதிலும் குறிப்பாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஒரு துஆவை செய்வார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தவ் வ கினா அஸாபன் நார் என்ற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செய்வார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்காவில் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் ருக்னைன் என்ற இடம் இருக்கிறது. ருக்ன யமானி, ஹஜருல் அஸ்வத், இந்த இரண்டுக்கும் மத்தியில் கேட்கப்படுகின்ற துஆ, அதற்கு 70,000 மலக்குமார்கள் ஆமீன் சொல்கின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த இடத்தில் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ
ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, இறைவா எங்களுக்கு உலகத்தில் அழகானதை நல்லதை தருவாயாக, ஒஃபில் ஆகிரத்தி ஹசனா, நாளை மறுமையில் எங்களுக்கு நல்லதை தருவாயாக. மறுமையில் நல்லது என்று சொன்னால் சொர்க்கம் நுழைவதும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதும் தான் மறுமையின் நல்லது. அப்ப அதிலேயே அந்த அர்த்தம் வந்துட்டு இருந்த பொழுதிலும் மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகினா அஸாபன் நார், எங்களை நரகத்திலிருந்து நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பாயாக என்று மூன்றாவதாக தனிப்பட்ட முறையில் அதை கேட்டதற்கான காரணம் இந்த சமூகம் நரக விடுதலை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவில் அதை சேர்த்தார்கள் என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. அருமையானவர்களே, நரகம் என்பது சாதாரணமானது அல்ல. அதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான கட்டங்களில் சஹாபிகளுக்கு எச்சரித்திருக்கின்றார்கள், இந்த சமூகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக அவர்கள் நிறைய விஷயங்களை சொன்னார்கள். அதில் ஒன்று, அல்லாஹ்வுடைய பயத்தினால் நாம் அதிகம் அழ வேண்டும். ஐனானி லா தமுஸ்ஸுஹுமன் நாரு ஐனுன் பக்கத்து மின் ஹஷ்யத்தில்லா, இரண்டு கண்கள் அதை நரகம் தொடவே தொடாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழக்கூடிய ஒரு கண். ஐனுன் பாத்தத் தஹருசு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கண் விழித்து மக்களை பாதுகாத்த ஒரு கண் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸில் இப்படி சொல்லித் தருவார். அப்ப அல்லாஹ்வுடைய பயத்தினால் நாம் அதிகம் அதிகம் அழ வேண்டும். அந்த அழக்கூடிய அந்த தன்மை நம்மிடத்தில் இருந்தால் நம்மை நரகம் தீண்டாது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்த வாக்குறுதி. அருமையானவர்களே, நாளை மறுமையில் ஜஹன்னம் என்ற நரகம் கொண்டு வரப்படும். நாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா தன்னுடைய பிதாயத்துல் ஹிதாயா என்ற கிதாபில் இந்த செய்தியை பதிவு செய்வார்கள். நாளை மறுமையில் ஜஹன்னம் என்ற நரகம் கொண்டு வரப்படும், கடுமையாக திமிரி கொண்டு வரும். எல்லா நபிமார்களும் யா நஃப்சி யா நஃப்சி என்ற நிலையில் இருப்பார்கள். எல்லா சமூக மக்களும் யா நஃப்சி யா நஃப்சி என்ற நிலையில் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஈருலக வேந்தர், நம் மஹ்ஷரின் மாண்பாளர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் யா உம்மத்தி என்ற நிலையில் இருப்பார்கள். அந்த சமயத்தில் ஜஹீம் என்ற நரகத்தில் இருந்து ஒரு பெரிய கங்கு நெருப்பு குண்டம் ஒன்று வெளியில் வந்து விழும். அது வந்தது மாத்திரமல்ல, உம்மத்தே முஹம்மதியாவை நோக்கி அது செல்லும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை நோக்கி அது வேகமாக செல்லும். அதை தடுப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்தமிடுவார்கள், யா நாரு, நெருப்பே, பிஹக்கில் முஸல்லீன ஒபிஹக்கில் முஸத்திகீன ஒபிஹக்கில் ஹாஷியீன ஒபிஹக்கில் சாயிமீன, நோன்பாளிகளின் பொருட்டால், தொழுகையாளிகளின் பொருட்டால், தர்மசீலர்களின் பொருட்டால் நீ திரும்ப சென்றுவிடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அது செல்ல மறுக்கும். உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சப்தமிடுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா ஜிப்ரீல், இந்த நெருப்பு குண்டம் என் சமூகத்தை நோக்கி செல்கிறது, இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று சொன்ன பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாளி நரம்ப தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த நெருப்பு குண்டத்தின் மீது வீசுவார்கள், தெளிப்பார்கள். அந்த நெருப்பு குண்டம் அணைந்துவிடும். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், என்ன தண்ணீர் என்று கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், ஹாதா மாஉ துமூ உஸாத்தி உம்மத்திக்க, யா ரசூலல்லாஹ், இது உங்கள் சமூகத்தின் அல்லாஹ்வின் பயத்தினால் அழுத பாவிகளின் கண்ணீர் என்று சொல்வார்கள். இதை இந்த சமயத்தில் தான் தெளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தான். இந்த தண்ணீரை தவிர உலகத்தில் வேறு எந்த தண்ணீரும் நரக நெருப்பை அணைக்காது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா தன்னுடைய பிதாயத்துல் ஹிதாயா என்ற கிதாபில் பதிவு செய்வார்கள். அருமையானவர்களே, நரகம் என்பது மிகவும் கொடியது. அதை அல்லாஹ்வும் ரசூலும் சமூகத்திற்கு எச்சரித்திருக்கின்றார்கள். மாத்திரமல்ல, நரகத்திலிருந்து பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பயத்தினால் நாம் அழுது வடிக்கின்ற கண்ணீர் தான் நரக நெருப்பை அணைக்கும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திற்கு சொல்லித் தந்தார்கள். எனவே ரமலானின் இறுதி 10 நரக நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய இந்த 10 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் சமூகத்தையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பிலிருந்து முழுமையாக பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.